ஹலோ. ஹலோ சார், நான் குரு சார் வந்துட்டேன். உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன். ஓ அப்படியா? ம், ஆ, ஆ, ருத்ரா வந்தாலே அங்க. சார் அவங்க போயிட்டாங்க சார். அவங்கள பார்த்துட்டு தான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி, நீ அங்கேயே வெயிட் பண்ணு. நான் ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் 5 to 10 minutes ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சார் என்ன குரு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சார். சார் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாம நேர்ல தான் பாத்துக்கல, மத்தபடி எப்பவுமே கான்டாக்ட்ல தானே இருக்கோம். இதெல்லாம் பிராக்டிஸ் குரு, நீயும் பார்த்து பழகிக்கோ. சரி சார். சார் நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். சார் நான் உங்க வீட்டில் இருந்தா சார் வரேன். அம்மாவும் அப்பாவும் உங்களை நேர்ல பார்க்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். என்ன பண்றது குரு, சில காரியங்கள் ஆகணும்னா சில தியாகங்கள் செஞ்சுதானே ஆகணும். சரி, அதை விட பார்த்துக்கலாம். அந்த மெடிசன் டீல் பத்தி சொன்னேனே, அந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சாச்சா? எனி அப்டேட்ஸ்? சார் நீங்க சொன்ன மாதிரி என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு 30 ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மெடிசனை சப்ளை பண்ணிட்டேன். 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் அந்த மெடிசனை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே. இது வரைக்கும் சில டெஸ்ட் வந்திருக்கு. அதுவே கொஞ்சம் திருப்தியாக தான் சார் இருக்கு. சார் இன்னும் ஒரு 2 days வெயிட் பண்ணா நம்ம கைக்கு மொத்த டேட்டாஸும் வந்துடும் சார். சூப்பர், வெரி குட். இது எக்காரணத்து கொண்டும் குரு சொதப்பிடவே கூடாது. ஓகே, இந்த டீலோட வேல்யூ ரொம்ப பெருசு, தெரியும்ல? சார் இதெல்லாம் தெரியும் சார். நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன சார் கவலை? ஓகே, பாப்பாக்கு இன்னைக்கு என்ன டிஃபன் பிளான் பண்ணலாமா? ஓகே, அது வரைக்கும் பாப்பா இப்படி உட்காருங்க. அம்மாடி, குட் கேர்ள். அம்மா கால் பண்ணி எப்போ வராங்கன்னு கேட்டுடலாமா? ஓகே. எல்லாத்தையும் பக்காவா எடுத்து வச்சிருங்க. எந்த மிஸ்டேக்கும் இருக்க கூடாது. இந்தாங்க. சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். எஸ் மேடம். ஹலோ, குட் மார்னிங். அத நீங்களே வச்சுக்கோங்க. சாரிங்க, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. சரி, சொல்லுங்க, என்ன ரீசன் சொல்ல போறீங்க? நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். தெரியும், நினைச்சேன். ஐயோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு புது ஏசி எங்க ஸ்டேஷனுக்கு வராரு. அவரு போன உடனே நான் கிளம்பி வந்துடுறேன். பாத்தீங்களா, உங்க அம்மா வரதுக்கு லேட் ஆகுமா? என்ன பண்ணலாம்? ஏங்க, ஆராதனா இப்ப எப்படி இருக்கா? அவ ஓகேவா? அவளுக்கு டேப்லெட் வேற கொடுக்கணும். பாரா, நானா போன் பண்ணாதான் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். போலீஸ் மேடம், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நானும் ஒரு டாக்டர் தான். அதுவும் இல்லாம ஆராதனா பாப்பாக்கு நான் ஃபாதர். அவ இப்போ ஏன் கவனிப்புல இருக்கா. காலையிலேயே ரெடி ஆகி வந்து சும்மா கன் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஹலோ, 10 நாள் எங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிட்டு இப்ப வந்துட்டு என்னமோ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ போலீஸ் மேடம், கோவப்படாதீங்க. நான் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கேன், விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன். சரி, இப்ப என்ன, நீங்க வரத்துக்கு லேட் ஆகும் அதானே? சிம்பிள். அப்போ நானே ஆராதனா பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுறேன். ஓகே. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னா இன்னைக்கு நாள் இன்னும் நல்லபடியா போகும். சரி, ஓகே. பார்த்து ஜாக்கிரதையா பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, ஓகே, பாய். நாங்க பத்திரமா போயிட்டு வந்துடுறோம். அம்மாவுக்கு பாய் சொல்லுங்க. பாய்மா. பாய் குட்டிமா. சரி, அவ கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கா, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. பாய். சரிடா குட்டிமா, நம்ம போலாமா? ஓகே ஓகே. ஓகே, வாங்க.
வெல்கம் சார். தேங்க்யூ so மச். நான் புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர், கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ் சார். ருத்ரா, நான் உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட ஒரு கேஸ்ல இருந்து கூட பின்வாங்கினது இல்ல. பல வருஷமா இழுத்துட்டு இருந்த 11 கேஸ ஒரே வருஷத்துல முடிச்சு வச்சிருக்கீங்க. குட். இன்னைக்கு டேட்ல இந்த ஸ்டேஷன் ரெக்கார்ட் ரொம்ப கிளீனா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான். குட். கீப் கோயிங் லைக் திஸ் ருத்ரா. எஸ் சார். தேங்க்யூ சார். இவரு எஸ்ஐ சங்கரபாண்டி. ஹலோ சார். ஹலோ. இவரு ரங்கன், கான்ஸ்டபிள். ஹலோ. அப்புறம் இவர். ஓகே 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 ஓகே. இனிமே நான் இங்க தானே இருக்க போறேன். எல்லார் பேரையும் பொறுமையா தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. எனக்கு அர்ஜென்ட்டா கமிஷனர் ஆபீஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்கு. நாம அப்புறமா சந்திக்கலாம். ருத்ரா, எனக்கு உங்க நம்பர் கொடுங்க. 88. ஓகே. நாம அப்புறமா மீட் பண்ணலாம். வரேன். பை. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. ஓகே மேடம். ஹலோ, என்ன டாக்டர் மேடம், அதிசயமா போன்லாம் பண்ணிருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ருத்ரா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டி. அப்புறம் என்ன விஷயம், திடீர்னு கூப்பிட்டுருக்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். ஓ, புரிஞ்சிருச்சு. என்ன கல்யாணமா? ஆமாண்டி, அதுக்கு இன்விடேஷன் கொடுக்க தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? சரி, இப்ப நீ எங்க வந்துட்டு இருக்க? உங்க ஏரியால தாண்டி நான் இப்ப இருக்கேன். அப்படின்னா நீ ஒண்ணு செய், நீ வீட்டுக்கே வந்துரு. நானும் இப்ப கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஓகேடி. சரி, ஓகே. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கார்ல இருங்க. விக்ரம் சார், நீங்களும் இருக்கீங்களா? எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ரகுவரன் சார், ஏசியா ப்ரமோட் ஆயிருக்கீங்க போல இருக்கு. வாழ்த்துக்கள். என்ன மேடம் நீங்க, இந்த போஸ்டிங் எனக்கு வாங்கி கொடுத்ததே நீங்க தானே? தெரிஞ்சா சரி. எப்படி மேடம் இது அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியும்? டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. நீங்க எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். விசுவாசமா இருந்தா இன்னும் கூட போஸ்டிங்லாம் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா மேடம். ஆமா மேடம், என்ன எதுக்கு இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வர வச்சீங்க? குட். நீயே விஷயத்துக்கு வந்துட்ட. அது ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான ஒரு டீல். அத எந்த பிரச்சனையும் இல்லாம முடிக்கணும். என்ன டீல் மேடம்? ஒரு மெடிசன். இந்த மெடிசனை பேன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. நாம அதை இல்லீகலா இப்போ எக்ஸ்போர்ட் பண்றோம். ப்ராஜெக்ட் வேல்யூ மட்டும் 50 crores. 50 கோடியா? அப்ப நம்ம இதுல உனக்கும் ஷேர் இருக்கு. சொல்லுங்க மேடம், இப்ப நான் என்ன பண்ணணும்? மெடிசன் எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அது வரைக்கும் பிரச்சனை எதுவும் வராம பாத்துக்கணும். இவ்வளவுதானா? என்ன சார் நீங்க, இது ஒரு மேட்டரா? நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்போன்னு மட்டும் சொல்லுங்க. நீ சாதாரணமா சொல்லிட்ட, ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ப்ராப்ளம் வருதே. ஏன் மேடம், அப்படி ப்ராப்ளம் பண்றது யார் மேடம்? மை வைஃப். உங்க வைஃபா? எனக்கு புரியலையே சார். இன்ஸ்பெக்டர் ருத்ரா. ருத்ராவா? எஸ் சார். அவங்க உங்களோட வைஃபா? அவதான் இப்போதைக்கு எங்களுக்கு எல்லா ப்ராப்ளமாவும் இருக்கிறது. அவளுக்கு மட்டும் தெரியாம நம்ம இந்த விஷயத்தை முடிச்சிட்டா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். நானும் ருத்ராவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். ரொம்ப சின்சியர் ஆபீசர். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா தடுக்கத்தான் பார்ப்பாங்க. அது நடக்காம இருக்கணும்னா இன்னைக்கே நீ அவளை சஸ்பெண்ட் பண்ணணும்.
மேடம், திடீர்னு ஒருத்தரை எப்படி மேடம் சஸ்பெண்ட் பண்றது? இப்பதான் நான் உங்களை பாராட்டி பேசிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நீதான் பாத்துக்கணும். நீ அங்க போய் என்ன காரணம் சொல்லுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ருத்ரா இன்னைக்கே அவ டியூட்டில இருந்து சஸ்பெண்ட் ஆகணும். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். அப்ப வேலையை முடிச்சிட்டு சொல்லு. ஓகே மேடம். விக்ரம் சார், நான் வரேன். நான் அப்புறமா கால் பண்றேன் சார். வரேன் சார். வரேன் மேடம். ஏய் என்ன டாக்டர்மா, சௌக்கியமா? சௌக்கியம்டி. என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ம். டாக்டர்மா ஒரு வழியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க போல இருக்கு. சரி வா, உள்ள போலாம். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? ரெண்டும் தான். அப்படி போடு. வா உட்காரு. ஏய் ருத்ரா, இரு. இந்த யூனிஃபார்மோடயே என் பத்திரிக்கை வாங்கினதானே எனக்கு திருப்தியா இருக்கும். சரி கொடு. ம். ம். இந்தா. நெக்ஸ்ட் வீக் என் மேரேஜ். நீ குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன்டி. நான் வராம எப்படி? ஆமா, எங்க உன் ஹஸ்பண்ட் குழந்தையெல்லாம் காணோம்? வெளியில போயிருக்காங்களா? ஆமாண்டி, ஆராதனாக்கு கொஞ்சம் உடம்பு ஓ, சரியில்லை. okay, சோ okay. அதனாலதான் என் ஹஸ்பண்ட் அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு Okay, போயிருக்காரு. okay. சரி நீ உட்காரு, ஆ, நான் உனக்கு சரிடி. குடிக்க ஏதாவது கொண்டு Okay. வரேன். இந்தாடி கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடு. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும், வை. இது உன் குழந்தைக்கு வாங்கின மெடிசினா? ஐயோ, மருந்து வச்சுட்டே போயிட்டாரா? ஆராதனாக்கு உடம்பு சரியில்லைன்னு okay. சொன்னல, அப்ப வாங்கின மெடிசன் தான். உன் குழந்தைக்கு ஃபுட் பாய்சனா? ஆமா. ருத்ரா, ஏதோ தப்பு நடக்குது. என்னாச்சு? ஏன் அப்படி சொல்ற? ருத்ரா, இந்த மெடிசினுக்கும் ஃபுட் பாய்சனுக்கும் சம்பந்தமே இல்ல. ஏய், என்ன சொல்ற? ஆமா ருத்ரா, இந்த மெடிசின் இப்ப மார்க்கெட்லயே கிடையாது. பேன் பண்ண இந்த மெடிசினை திரும்பவும் பேர் மாத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னா இல்லீகலா ஏதோ நடக்குது. இத உடனே என்னன்னு விசாரி. குழந்தைக்கு இதுக்கப்புறம் இந்த மெடிசினை கொடுக்க வேண்டாம். ஓகே, டேக் கேர். எழுதி கொடுத்த மெடிசனை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் மறக்காம 2 days கழிச்சு திரும்பவும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இது என்ன மெடிசன்? நான் இந்த மெடிசனை தெரியாம எழுதி கொடுத்துட்டேன். ஏண்டா ராஸ்கல், தெரியாம எழுதி கொடுத்துட்டேன்னு அசால்ட்டா சொல்ற? குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்றது? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். இந்த மெடிசனை பேன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. இது எப்படி உங்க பார்மசிக்கு வந்துச்சு? நீ எப்படி கரெக்டா அந்த மெடிசன் எழுதி கொடுத்த? சொல்லு. ஏய், ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. பேன் பண்ண மெடிசன் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு. நீ சொல்லுங்க. சொல்றா. மேடம், சொல்லிடுறேன் மேடம். சொல்லிடுறேன் மேடம். எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். சொல்றா. மேடம், அது வழக்கமா எங்க பார்மசிக்கு மெடிசன் சப்ளை பண்றேன் ஒரு ஏஜென்ட் தான் அதை கொண்டு வந்தார் மேடம். இந்த மெடிசனை 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னார் மேடம். இதை செஞ்சா 10% கமிஷன் கொடுக்கறதா சொன்னார் மேடம். பணத்துக்காக தான் மேடம் ஒத்துக்கிட்டேன் மேடம்.
பணத்துக்காக சின்ன குழந்தைகளோட உயிரோட விளையாடுவீங்களா? இதுக்கு பின்னாடி வேற யாரெல்லாம் இருக்கா? சொல்றா. மேடம் சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். ஏஜென்ட் கிட்ட மட்டும்தான் என்னோட டீல் மேடம். அந்த ஏஜென்ட் பேர் என்ன? குரு மேடம். அவனுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. மேடம் இப்ப நீ அவனுக்கு ஃபோன் பண்ணல, என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். மேடம் சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன் மேடம், பண்றேன் மேடம். பண்ணு. ஏய், ஸ்பீக்கர்ல போடு. இந்த டாக்டர் எதுக்கு கூப்பிடுறாரு? ஹலோ, சொல்லுங்க டாக்டர். குரு சார், எங்க வெளியே இருக்கீங்களா? இல்ல டாக்டர், நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வர வந்துட்டு போக முடியுமா? என்னாச்சு டாக்டர்? காலையில தான் அங்க வந்துட்டு வந்தேன். ம், ஒன்றும் இல்லை குரு சார், நீங்க எடுத்துட்டு வந்த மெடிசன் குவாண்டிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் உங்களை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போக சொல்றேன். டாக்டர், என்ன சொல்றீங்க? குவாண்டிட்டி கம்மியா இருக்கா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல டாக்டர். நீங்க ஆர்டர் பண்ண குவாண்டிட்டி தான் நான் பேக் பண்ணேன். எனக்கு சரியா தெரியல சார், இன்னும் பார்சலை ஓபன் பண்ணல. ஆனா பாக்குறதுக்கு என்னமோ நாங்க ஆர்டர் பண்ண குவாண்டிட்டியை விட கம்மியா இருக்குமோன்னு தோணுது. உங்க கண்ணு முன்னாடியே ஓபன் பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க சார். சரிங்க டாக்டர், நான் வரேன். ஏய், இப்ப இங்க வர சொல்லு. நீங்க இப்பவே கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும். மெடிசன் கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. சரிங்க டாக்டர், நான் இப்பவே கிளம்பி வரேன். சார், ருத்ரா தான் கால் பண்றா. நான் ஸ்பீக்கர் ஆன் பண்றேன். ஹலோ. சார், நான் இன்ஸ்பெக்டர் ருத்ரா பேசுறேன். சொல்லுங்க ருத்ரா. சார், இங்க ஒரு பெரிய மெடிக்கல் ஸ்கேமே நடந்துகிட்டு இருக்கு சார். என்ன சொல்றீங்க ருத்ரா? ஆல்ரெடி பேன் பண்ண மெடிசனை வெறும் பேரை மட்டும் மாத்தி மார்க்கெட் குள்ள கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சில ஹாஸ்பிடல்ஸ்ல அந்த மெடிசன்ஸ இல்லீகலா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஜேஎஸ்கே ஹாஸ்பிடலும் ஒண்ணு சார். சரிங்க ருத்ரா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் அந்த ஹாஸ்பிடல்ல தான் சார் இருக்கேன். அந்த டாக்டரை புடிச்சு வச்சிருக்கேன். அந்த மெடிசன் டீலரையும் வர சொல்லிருக்கேன். இத நம்ம சாதாரணமா விட்டா இது பெரிய அளவுல ப்ராப்ளம் ஆயிடும் சார். அதனால நீங்க இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க ருத்ரா, நான் இப்போ உடனே அங்க வரேன். ஓகே சார். ஷிட், அந்த டாக்டரை புடிச்சு மிரட்டி தான் என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கா. ஏய் குரு, நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகல? இல்ல சார். நான் இருக்கேன்ல. இப்போதைக்கு விஷயம் ருத்ராவுக்கு மட்டும் தானே தெரிஞ்சிருக்கு, கமிஷனருக்கு ஒன்னும் தெரியலல்ல. இந்த பிரச்சனைய இத்தோட முடிச்சிடலாம். நீ என்ன பண்ற? சொல்லுங்க சார். நான் சொல்ற மாதிரி செய். சரிங்க சார். ஓகே, சூப்பர் சார். இத மட்டும் நீ பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வரேன் சார். Damn it. ஏன் டாக்டர், என்னாச்சு? கூப்பிட்டு இருந்தீங்க? ஐயோ, யாரு? இன்ஸ்பெக்டர் ருத்ரா. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், மேடம் 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 ப்ளீஸ் மேடம், விட்டுருங்க மேடம். நான் எதுவும் பண்ணல மேடம், தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். அப்போ நீ எதுக்காக என்கிட்ட மாட்டிருக்கேன்னு உனக்கு தெரியும். சொல்லு. வேணாம். எதுக்கு அப்படி பண்ண? இல்ல யாரா உன் பாஸ்? மேடம், நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். ஏய், அடிச்சனா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். டாக்டர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். இல்ல உன் தலை மேடம் இங்கே மேடம் செதறிடும். மேடம் வேணாம் மேடம், என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க மேடம். நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். சொல்லு.